ஹாய் மக்களே, சலங்கி சீரியல் ஆகஸ்ட் 7, 2026 என்ன நினைச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஹை பட்டன் தட்டி விட்டுருங்க. இன்னொரு பக்கம் பூமி ககன் வரப்போறான்ற சந்தோஷத்துல அழகா ரெடி ஆகி ககனுக்காக காத்துட்டு இருக்கா. கேபி கிட்ட பூமி சொல்றா, நான் எப்படி இருக்கேன் மாமா, மாமா ஏன் இன்னும் வரல அப்படின்னு கேபி கிட்ட கேட்டுட்டு இருக்கா. அப்போ செர்ரி வந்து பூமி கிட்ட சொல்றான், நீ அண்ணனுக்காக காத்துக்கிட்டு நான் போய் என் நக்ஷு டார்லிங்க பாத்துட்டு வரேன்னு கிளம்புறான். கேபி யார்டா அது நக்ஷு டார்லிங்னு கேக்குறாரு. பூமி சொல்றா, நட்சத்திராவதான் மாமா அவன் அப்படி கூப்பிடுறான்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றா. நட்சத்திராவை பாக்குறதுக்கு நட்சத்திரா ரூமுக்கு போறான் செர்ரி. செர்ரி போய் நட்சத்திரா பக்கத்துல படுத்துக்கிட்டு அவளை ரசிச்சிட்டு இருக்கான். அப்போ நட்சத்திரா முழிச்சு பார்த்து, செர்ரி நீ என் பக்கத்துல என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சண்டைக்கு வரா. செர்ரி சொல்றான், நேற்று ராத்திரி குடிச்சிட்டு வந்து என்னென்னவோ பேசின, எனக்கு முத்தம் கொடுத்த, பக்கத்துல படுத்துக்கோன்னு கூப்பிட்ட, அதெல்லாம் மறந்துடுச்சான்னு கேக்குறான். நட்சத்திரா சொல்றா, அன்னைக்கு ஒரு கதை சொன்ன, இன்னைக்கு ஒரு கதை சொல்றியா, உனக்கு பைத்தியமான்னு திட்டா. அவ திட்டினதும் மனசுலிஞ்சு போய் பூமி கிட்ட வந்து செர்ரி சொல்றான், அவ குடிச்சிட்டு இருக்கும் போது மட்டும்தான் என்கிட்ட அன்பா பேசுறா, தெளிவா இருக்கும் போது எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு விரட்டி விட்டுறான்னு புலம்புறான். பூமி செர்ரிக்கு ஆறுதல் சொல்லி, நீ கவலைப்படாத செர்ரி, உன்னையும் நட்சத்திரையும் சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, அவ உன் கூட அன்பா இருக்கிற மாதிரி நான் பண்றேன்னு செர்ரிக்கு வாக்கு தரா பூமி. நேரம் ஆக ஆக என்ன மாமா இது, ககன் மாமா இன்னும் வரலையேன்னு பூமி பதறா. கேபி சொல்றாரு, உனக்காக ஏதாச்சும் சர்ப்ரைஸ் கிஃப்ட் வாங்க போயிருப்பாமா, அதான் லேட் ஆகுது போல இருக்குன்னு சொல்றாரு. பூமி என்ன கிஃப்ட்னு கேக்குறா. சர்ப்ரைஸ் கிஃப்ட்னா எனக்கு எப்படிமா தெரியும்னு சொல்றாரு. பூமி ககனுக்கு போன் போடுறா. ஆனா ககன் போனை எடுக்கவே இல்லை. கார் ஓட்டிட்டு வர்றதுல கவனிக்காம இருப்பாமா, நீ அமைதியா இருன்னு கேபி செர்ரி 2 பேரும் சேர்ந்து பூமிக்கு தைரியம் சொல்றாங்க. அப்போ வெளியே கார் சத்தம் கேக்குது. ககன் மாமா வந்துட்டாருன்னு பூமி சந்தோஷமா வாசலுக்கு ஓடுறா. ஆனா வர்றது ககன் இல்ல, அபூர்வா. உள்ள வந்த அபூர்வா பூமியை பார்த்து, என்ன ரொம்ப அழகா ரெடி ஆயிட்டு சந்தோஷமா இருக்க போல, ஏதாச்சும் விசேஷமானு நக்கலா கேக்குறா. கேபி சொல்றாரு, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு தடுக்க பாக்குறாரு. அபூர்வா சொல்றா பூமி கிட்ட, நீ ககனுக்காக தானே இப்படி காத்துட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறா. பூமி அதிர்ச்சியாகி, உங்களுக்கு எப்படி தெரியும்னு அபூர்வாவை பார்த்து கேக்குறா. அபூர்வா பூமி கிட்ட சொல்றா, நான் கட்டுன புடவை கலர்லயே நீயும் புடவை கட்டிக்கிட்டு ககனுக்காக இவ்வளவு அழகா காத்துக்கிட்டு இருக்கியா, ஆனா ககன் இங்க வரமாட்டான் அப்படின்னு சொல்றா. பூமி, மீரா அத்தை உண்மையை சொல்லிட்டாங்க, ககன் மாமா கண்டிப்பா என்கிட்ட வருவாருன்னு சொல்றா. அபூர்வா சிரிச்சுக்கிட்டே, அன்னைக்கு மாதிரியே இன்னைக்கும் இந்த வீடியோ எடிட் பண்ணி வாய்ஸ் மாத்திட்டாங்கன்னு ககன் நினைச்சிட்டான், அதான் உன்னை தேடி வரல. ககன் நேரா தாராவோட வீட்டுக்கு போயிட்டான். இப்போ மணி 9 ஆகுது, அங்க நிச்சயதார்த்தமே முடிஞ்சிருக்கும்னு சொல்றா. பூமி நம்பாததால, உனக்கு இன்னும் அறிவு வரலையான்னு சொல்லிட்டு, அபூர்வா இரு லைவ் வீடியோ கால்லயே காட்டுறேன்னு சொல்லி அங்க நடக்கிற நிச்சயதார்த்தத்தை வீடியோ கால்ல ஆன் பண்ணி பூமிக்கு காட்டுறா. வீடியோ கால்ல ககன் ரொம்ப வேதனையோட தாரா பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கான். ஆனா பூரியும் துருவும் ஜோடியா உட்காந்து ரொம்ப சந்தோஷமா ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. சாரதா மட்டும் ககனை பார்த்து கவலையா இருக்காங்க. ஐயர் சொல்றாரு, தம்பி மோதிரத்தை மாத்திக்கோங்கன்னு சொல்றாரு. தாரா ககன்கிட்ட மோதிரத்தை எடுத்துக்கோங்கன்னு சொல்றா. ககன் மனசுக்குள்ள, இனிமே நான் ககன் முஞ்சிலேயே முழிக்க மாட்டேன்னு பூமி அவங்க அப்பா கிட்ட சொன்ன வார்த்தைகளை அபூர்வா சொல்றாள்ல, அததான் அவன் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. அந்த நேரத்துல அவனால எதுவுமே பண்ண முடியல. தாரா டக்குன்னு ககனோட விரல்ல மோதிரத்தை மாட்டி விட்டுறா. அடுத்தது பூரியும் துருவும் சந்தோஷமா மோதிரத்தை மாத்திக்கிறாங்க. அப்புறம் தாரா ககனை பார்த்து, ககன் பூமியை நினைச்சுக்கிட்டே மூஞ்சிய திருப்பிட்டு வேதனையோடய தாராவுக்கு மோதிரத்தை போட்டு விடுறான். ஐயர் திடீர்னு ஜாதகப்படி நாளைக்கே ரொம்ப தெய்வீகமான நல்ல முகூர்த்தம் இருக்கு, நாளைக்கே உங்க கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொல்றாரு. இதை கேட்டதும் ககனும் சாரதாவும் அதிர்ச்சியாகி ஒருத்தரை ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. இதையெல்லாம் அபூர்வோட போன்ல லைவா பூமி பார்த்துட்டு தாங்க முடியாம கதறி அழுவுறா. இத பார்த்து கேபியும் செர்ரியும் செம அதிர்ச்சியாகி வேதனைப்படுறாங்க. கேபி கோபத்துல மீரா மீரான்னு கத்துறாரு. மீரா அங்கேருந்து ஓடி வராங்க. கேபி மீரா கிட்ட கேக்குறாரு, நீ ககன் கிட்ட உண்மையா சொன்னியா இல்லையான்னு கேக்குறாரு. மீரா நான் சொன்னேங்கன்னு தயங்குறாங்க. அபூர்வா குறுக்க வந்து நாடகம் ஆடுறா. அபூர்வா சொல்றா மீரா கிட்ட, நேத்தி நீ போய் உங்க அண்ணன் கிட்ட பேசவே இல்லை, நேத்து ராத்திரி உங்க அண்ணன் இல்லாத நேரத்துல செர்ரிய வச்சு பூமி தான் உங்க அண்ணன் மாதிரியே பேச வச்சிருக்கா. நேத்தி நீ என் ரூம்ல வந்து பேசினப்போ நான் ரூம்லயே இல்ல, பூமி தான் என்ன மாதிரியே பேசி உன்னை அனுப்பி வச்சிருக்கான்னு பூமி மேலையும் செர்ரி மேலையும் அபூர்வா பழிய தூக்கி போடுறா. அபூர்வா சொன்னதை நிஜம்னு நம்பின மீரா செம கோவமாகி செர்ரியோட கணத்துல பலார்னு அரைஞ்சிடுறா. என் அண்ணன் குடும்பத்துக்கே துரோகம் பண்றீங்களா அப்படின்னு மீரா திட்டுறா. அபூர்வா சொல்றா மீரா கிட்ட, பாத்தீங்களா இந்த
பூமி அவ காதலுக்காக யார் வாழ்க்கையை வேணாலும் பாழாக்குவா, இதுதான் அவளோட கேவலமான அன்புன்னு சொல்லி மீராவை உசுப்பி விடுறா. மீராவும் சீன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே உள்ள போயிடுறா. அபூர்வா பூமியை பார்த்து நக்கலா சொல்றா, பாவம் மீரா எப்படி அழுதுட்டு போறா பாரு அப்படின்னு அபூர்வா நடிக்கிறா. அப்போ அபூர்வா சொல்றா பூமி கிட்ட, நீ எந்த காரணத்தை கொண்டும் அந்த கல்யாணத்துக்கு போகக்கூடாது, மீறி போனா வாழவே பிடிக்காத அளவுக்கு உன்னை அசிங்கப்படுத்திடுவேன், என்கிட்ட வச்சுக்கிட்டா அப்படிதான் நடக்கும்னு மிரட்டிட்டு போற அபூர்வா. பூமி தாங்க முடியாம மாமான்னு சொல்லி கேபியோட தோல்ல சாஞ்சி கதறி அழுவுறா. இன்னொரு பக்கம் கேபியும் சாரதாவும் ரோட்ல சந்திச்சு பேசிக்கிறாங்க. கேபி சொல்றாரு சாரதா கிட்ட, மீரா உண்மையை சொன்ன அப்புறமும் ககன் ஏன் பூமியை புரிஞ்சுக்காம தாராவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சான்னு சாரதாட்ட நியாயம் கேக்குறாரு. கேபி சொல்றாரு சாரதா கிட்ட, சாரதா நீ போய் ககன் கிட்ட பேசு, நான் வந்தா அவன் கோவப்படுவான், என் பேச்ச மதிக்க மாட்டான், ககன் வாழணும்னா அது பூமி கூட மட்டும்தான், அந்த தாராவை கல்யாணம் பண்ணிக்க வேணான்னு அவன்கிட்ட ஆணித்தனமா சொல்லுன்னு சொல்றாரு. அப்போ அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது அங்க மீரா வந்து கோவப்படுறா, நீங்க எனக்கு கொடுத்த வாக்க காப்பாத்தல, திரும்பவும் இந்த சாரதாவை சந்திச்சு பேச வந்துட்டீங்களா அப்படின்னு மீரா கேபி கிட்ட சண்டைக்கு போறா. அப்போ சாரதா ஓடி வந்து, ரொம்ப தேங்க்ஸ் மீரா, ககன் கிட்ட உண்மையை சொன்னதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லி கட்டி பிடிக்க வராங்க. ஆனா மீரா என்ன டிராமாவா போடுற அப்படின்னு சொல்லி சாரதாவை அருவருப்போட தள்ளி விடுறா. நான் ஒன்னும் உங்களுக்காகவோ உங்க பையனுக்காகவோ உண்மையை சொல்லல, என் வாழ்க்கையை காப்பாத்திக்க தான் சொன்னேன்னு மீரா சொல்றா. நீங்க 2 பேரும் இன்னமும் மாறவே இல்ல, நாம 2 பேரும் எப்பவுமே சக்காலத்தீங்க தான், நீ மனுஷியாவே நடக்கல, நான் போய் என் அண்ணன் கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சாரதாவுக்கு வார்னிங் கொடுத்துட்டு போறா மீரா. அடுத்தது பூமி அவங்க அம்மா சோபா சந்திரா போட்டோ முன்னாடி நின்று கண்ணீரோட அழுதுட்டு இருக்கா. அப்போ அங்க வர சரத்சந்திரா, என்னம்மா அந்த ககன் கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சுன்னு வருத்தப்படுறியா, அந்த கவலை முதல்ல உன் மனசுல இருந்து தூக்கி போடு அப்படின்னு சொல்றாரு. உன் வாழ்க்கையில அவன் இனிமே இருக்கவே கூடாது, உனக்கு அவனும் வேணும் நானும் வேணும்னா அது நடக்காது, அவனை சுத்தமா மறந்துடு, நான் மட்டும்தான் உனக்கு முக்கியம்னு கராரா சொல்றாரு. ஆனா பூமி மனசுக்குள்ள யோசிக்கிறா, மாமா இல்லாத வாழ்க்கை எனக்கு வேஸ்ட்பான்னு நினைச்சு அழுவுறா. இன்னொரு பக்கம் ககன் அவன் ரூம்ல தரையில உட்காந்துக்கிட்டு பூமியோட போட்டோவை கையில வச்சுக்கிட்டு கதறி அழுவுறான். பூமி, உன்னை விட்டு விலகி இருக்கிறது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா, நான் உன்னை நோக்கி 1 அடி எடுத்து வச்சா நீ என்னை நோக்கி 100 அடி எடுத்து வச்சு என்கிட்ட ஓடி வந்துடுவேன்னு எனக்கு நல்லா தெரியும், ஆனா என்னால வர முடியாத சூழ்நிலை பூமி, எனக்கு நீ வேணும், மனப்பூர்வமா விவாகரத்து கேக்குறீங்களா மாமான்னு அன்னைக்கு நீ கேட்டியே, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் எனக்கு நீதான் வேணும், நான் உன்னை மனசார விவாகரத்து பண்ணவே இல்லை, உண்மை தெரிஞ்சும் என்னால உன் கூட வாழ முடியலையேன்னு சொல்லி போட்டோவை பார்த்து கதறி அழுவுறான். ககன் பூமியோட போட்டோவை பார்த்து, எனக்கு நீதான் வேணும் பூமி, ஆனா உன்னை சொந்தமாக்கிட்டு உன்கிட்ட என்னை மன்னிச்சிடுன்னு கேட்கிற தகுதி எனக்கு இல்ல, அதை நான் இழந்துட்டேன், உன்னோட அன்பான அப்பாவுக்காக என் காதலையே நான் புதைச்சிடுறேன்னு அழுவுறான். அப்போ அங்க வர சாரதா, ககன உண்மை சொல்லு, மீரா வந்து உங்ககிட்ட வீடியோவை காட்டின அப்புறமும் பூமி மேல எந்த தப்பும் இல்லைன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சே, அப்புறமும் ஏன் பூமியை உன் கூட வந்து வாழ கூப்பிடல, பூரி வாழ்க்கை பாழானதுக்கு பூமி தான் காரணம்னு நினைச்சுதானே அவளை வீட்டை விட்டு துரத்தின, இப்போ பூமி காரணம் இல்லைன்னு தெரிஞ்சும் ஏன் அவளை தள்ளியே வச்சிருக்குன்னு ககனை மறிச்சு கேக்குறாங்க. இதையெல்லாம் பூரி தூரத்துல நின்று பாத்துக்கிட்டே இருக்கா. ககன் அவன் மனசுக்குள்ள உண்மை தெரிஞ்சதும் உடனே ஓடி போய் கூப்பிட்டா எனக்கு குற்ற உணர்ச்சி அதிகமாயிடும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வெளிப்படையா அவங்க அம்மா கிட்ட சமாளிக்கிறான். அம்மா, யாரோ ஒருத்தர் வந்து வீடியோவை காட்டினா உடனே நம்பிடணுமா, அன்னைக்கு காட்டின வீடியோவுக்கும் இன்னைக்கு காட்டின வீடியோவுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, அன்னைக்கு மாதிரியே இதையும் யாரோ எடிட் பண்ணி அனுப்பியிருக்கலாம்ல, இத்தனை நாளா வராம முகூர்த்த நேரத்துல கரெக்டா வந்து காட்டுறாங்கன்னா நான் எப்படி நம்புறதுன்னு பொய்யா காரணம் சொல்றான். அப்போ அங்க வர செர்ரி, என்னாச்சு அப்படின்னு கேக்குறான். ககன் சொல்றான், நான் பூமியை நம்ப மாட்டேன், என் மனசை திரும்ப திரும்ப உடைக்க என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறான். பூரி அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்றா, நீ ஏன் இன்னும் அந்த பூமிக்கு சப்போர்ட் பண்ணி அண்ணனை ஏன் கஷ்டப்படுத்துற, அவ பண்ணது போதும், அண்ணனை அமைதியா விடுன்னு சொல்றா. சாரதா யோசிக்கிறாங்க, இந்த ககனை எப்படிதான் உண்மையை நம்ப வைக்க போறனோ அப்படின்னு வேதனைப்படுறாங்க. இன்னொரு பக்கம் பூமி ரொம்ப சுகமா இருக்கும்போது அவன் போன் ரிங் ஆகுது. கேபி போனை எடுத்து, ஹலோ யார் பேசுறதுன்னு கேக்குறாரு. அவங்க, நாங்க அஃபிலியேஷன் ஆபீஸ்ல இருந்து பேசுறோம், பூமி கிட்ட கொஞ்சம் பேசணும் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. கேபியும் உடனே பூமி உனக்கு தான் போன்னு கூப்பிட்டு போனை தராரு. அதோட முடியுது. பாய் மக்களே.